அரசாங்கத்துக்கு எதிராக நேர்மையாக குரல் எழுப்புறவங்களுக்கு எந்த நாடாக இருந்தாலும் இதுதான் நிலைமை போல இருக்கு. உலகத்தோட மிகப்பெரிய காடான அமேசான் காடு பிரேசில், பெருன்னு மொத்தமாக 9 நாடுகளில் பறந்து விரிஞ்சிருக்கு. 70 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இருக்க இந்த அமேசான் காட்டில் 39,000 கோடி மரங்களும் 16,000 வகையான உயிரினங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பழங்குடியின மக்கள் அமேசான் காட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. அமேசான் காடு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடி டன் ஆக்சிஜனை வெளியேற்றுது. பூமிக்கு தேவையான 20% ஆக்சிஜன் அமேசான் காட்டிலிருந்து மட்டுமே கிடைக்குது. இதனால தான் அமேசான் காடு பூமியோட நுரையீரல்ல சொல்லப்படுது. 15 மில்லியன் வருஷமா தன்னோட வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்க இந்த அமேசான் காட்டை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டே வராங்க. பல தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மரத்தை வெட்டி இடத்த கைப்பற்றி காட்டை அழிச்சுட்டே வராங்க. மரங்கள் வெட்டப்படக்கூடாது, இயற்கை பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அமேசான் காட்டுக்கு அழிப்புக்கு எதிராக பல நாடுகளில் பல போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. இந்த போராட்டத்தை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். 2012லேருந்து 2025 வரைக்கும் அமேசான் காடு அழிப்புக்கு எதிராக போராடின 2253 பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதிகபட்சமாக பிரேசில் நாட்டில் மட்டுமே 350 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிராக நல்ல விஷயத்துக்காக மக்கள் ஒன்று கூடுனா ஈஸியாக கொலை பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.